வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கிறது 2480 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற 4 BHK வில்லா. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ரெடி டு மூவ் இன் வில்லா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் உங்களுக்கு நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் மாங்காட் மெயின் ரோட்டில், அது ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கம்யூனிட்டி, வில்லா கம்யூனிட்டி. 200க்கும் மேலே இருக்கக்கூடிய வில்லாஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 7 வில்லா வந்து ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் அப்படியே வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஃபேமிலிஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்க்கலாம், காரு, துணி காய்கிறது, செடிகள், இது எல்லாமே எல்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு 4 BHK வில்லா வித் சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் இதில் இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம அதை போய் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் தமிழ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லா விதமான ப்ராப்பர்ட்டியும், பிளாட்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, விலாஸு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, யூ நேம் இட், எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி, எல்லா விதமான பட்ஜெட்லையும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். ஸோ அதில் உங்கள் மனசுக்கு பிடிச்சது, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும், இனிமேல் வரும். இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேலை பண்ணல அப்படின்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோவும் போட்ட உடனே உங்களை வந்து ரீச் பண்ணி சேரும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் நீங்களும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஹாப்பி ஹோம்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பையர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரே விஷயம், we are also active in Facebook and Instagram. நீங்கள் அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணலாம். நம்ம இதிலேருந்து இந்த வெளியிலேருந்து நம்ம அப்படியே இங்கே பார்த்துட்டு வெளியில் போயிடலாம். ஸோ இது வந்து இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறோம். இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, 13 ஏக்கர்ஸ் கொண்ட ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் இந்த சிமெண்ட் ரோடு வருது, உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வருது. இங்கேருந்து ஆரம்பிக்குது உங்களுடைய வீடு. 1900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு உங்களுக்கு அது யூடிஎஸாக வந்துடும். 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு 2480 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட 4 BHK வித் சர்வெண்ட் ரூம் இருக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கார் பார்க்கிங் வருது. அங்கே ஒரு கார் பார்க்கிங், இங்கே ஒரு கார் பார்க்கிங் வருது. கீழே சம்ப் இருக்குது. ஸோ STP இருக்குது. உங்களுக்கு தண்ணி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் வந்துடும். அண்ட் மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். உங்களுக்கு டோர் வந்து இப்படி தான் வந்து இந்த பயோமெட்ரிக் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த டிஜிட்டல் டோர் லாக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வீடு. உள்ளே போகலாம். ஸோ இது நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போது கதவு முடிகிறோம். நீங்கள் வந்த உடனே இது ஒரு ஃபயர் ஏரியா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டோர் தாண்டினோடனே இந்த ஏரியா தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லிவிங் வருது அப்படியே. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய இப்போ நம்ம ஷூட் பண்ணுறது வந்து வீட்டில் எந்த விதமான லைட்டும் போடலை, ஏன்னா இங்கே உள்ள ஒரு பவர் சப்ளை கொடுக்கல. ஸோ அதனால் வந்து இவங்க இருக்கிற நேச்சுரல் லைட்டு, வீட்டுக்கு வெளியிலேருந்து உள்ளே வர லைட் வச்சு தான் ஷூட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விண்டோ ஒன்று கொடுக்குறாங்க வெளியிலேருந்து உங்களுக்கு லைட் கொண்டு வரதுக்கு. இது வந்து உங்களுடைய லிவிங் ரூம். ஸோ நீங்கள் உங்களுடைய கெஸ்ட்டு இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வர வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ்க்கு இந்த இடம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே வந்து இருக்கக்கூடிய ரூம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான படிக்கட்டு. இந்த பக்கம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் அது வேணும்னா நீங்கள் ஒரு லிஃப்ட் கூட வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன லிஃப்ட்டு ஒன்று நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போகிறதுனா போட்டுக்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா G+2 இது, சரிங்களா? அண்ட் இந்த ஸ்பேஸை தாண்டி இப்படி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமைப்பு ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஓப்பன் கிச்சனு. இது ஃபுல்லாக உங்களுக்கு கிச்சன் ஸ்பேஸ் தான். ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து இன்டீரியர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவல் ஹவுஸில் உங்களுக்கு கிச்சன் டாப்பும் அந்த சிங்க்கும் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, கலர் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை டோட்டலாக வடிவமைச்சிக்கலாம். அண்ட் யூ ஹேவ் அ கார்டன் ஹியர். ஸோ கிச்சனை ஒட்டி ஒரு கிச்சன் கார்டன் நீங்கள் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கீரை, பூச்செடி அந்த மாதிரியானதெல்லாம் போட்டுக்கலாம். யூ ஹேவ் டெரஸ் ஆல்சோ மேலே இருக்குது. உங்களுடைய வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இந்த பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். பெரிய பாத்திரங்கள் எதாவது க்ளீன் பண்ணுறதுனா நீங்கள் அந்த பக்கம் போட்டு க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி இது ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம். இங்கே டைனிங்கில் இங்கே ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கை கழுவுறது இல்லைருந்து கெஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இது. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நீங்கள் வந்து இந்த சைடு வந்து கிச்சன் கார்டன் இருக்குது இல்லையா, நீங்கள் அதை வந்து நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த வுட் ஒர்க் இன்டீரியர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு வராது. இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி, ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து டோட்டலாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டோட்டலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்படி தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, அப்படியே அதை தொடர்ந்து வந்து செகண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். டு பி ப்ரிசைஸ் இது வந்து
234 விலாஸ் கொண்ட ஒரு கம்யூனிட்டி 13 ஏக்கர் ஸ்ப்ரெடில் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் உள்ள வர மாதிரி ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 100க்கும் மேற்பட்ட கடைகள், 6 மல்டிப்ளெக்ஸ், சினிமா கினிமா பார்க்குறதுனா நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கலாம். க்ளப் ஹவுஸும் உங்களுக்கு உள்ளே இருக்குது. ஒரு 30,000 ப்ளஸ் க்ளப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்ளப் ஹவுஸ் இருக்குது. ஸோ கமிங் பேக் டு திஸ் பிளேஸ், செகண்ட் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் பிளேஸ், வாஸ்துப்படி வந்து இங்கே பூஜாக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது லவுஞ்சு ஃபேமிலி ஏரியா. ஸோ நீங்கள் வந்து அது எப்படி வேணால் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி க்ளோஸ் பண்ணி ஒரு ஏவி ரூமாக கூட நீங்கள் அதை வந்து டோட்டலாக மாற்றிக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. அதர்வைஸ் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு லவுஞ்ச் ஏரியா உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமை ஒட்டி யூ ஹேவ் அ ஓப்பன் டெரஸ். இந்த மாதிரி நிறைய மேலே வந்து டெரஸ் பால்கனிஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த இது ஒரு ஓப்பன் டெரஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை அப்படியே அழகாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளானிங்க்கு, உங்களோட வசதிகள் இது எதுவாக இருக்கலாம். ஒரு செடி வைக்கிறதா இருக்கலாம், ஒரு அம்ப்ரெல்லா போட்டு நீங்கள் வந்து ஒரு சோஃபா போடுறதா இருக்கலாம். எனிதிங் தட் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் அவுட்டோர். இது வந்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். நம்ம அப்படியே இந்த பக்கம் போகலாம். இது மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸு. இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூமில் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம அங்கே ப்ரைவேட் டெரஸ் பார்த்த மாதிரி இந்த பெட்ரூமில் உங்களுக்கு இங்கே பால்கனி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இந்த ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனி ஸ்பேஸ். இது பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி. ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு விழா கம்யூனிட்டி. இதுக்கெல்லாம் வீட்டெலாம் நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. உள்ளே போயிடும், அந்த டோரை மூடிடுவோம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். அதுக்கு நடுவில் இந்த ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸாக இருக்குது. வாங்க அம்மா. இப்போ நம்ம வந்து மேலே போயிடலாம், அதாவது செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வந்த உடனே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஃப்ளோரு. இது வந்து டெரஸ். இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு டெரஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு ப்ரைவேட் டெரஸ். இது வந்து ரோட் சைடு ஃபேஸிங், அதாவது உங்களுடைய விழாவுடைய ஃப்ரண்ட் சைட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய டெரஸு. அதை நீங்கள் இப்படியும் இந்த பக்கமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டெரஸாக இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் இங்கே வந்து சர்வெண்ட் ரூமும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சர்வெண்ட் ரூமில் உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட ஒரு சின்ன ரூம். நீங்கள் சர்வெண்ட் ரூமாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சர்வெண்ட் இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு உடன் ஃப்ளோர் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ அந்த டெரஸை பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபுல்லாக அந்த டெரஸ் சைடில் இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து விசிபிலிட்டி கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் அகெயின் நீங்கள் இந்த மாதிரி வந்து வுட் ஒர்க் போட்டு இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம், ஃபால் சீலிங் போட்டுக்கலாம். இங்கே ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இதுதான் இந்த விழாவுடைய டோட்டல் அமைப்பு. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோட ஆரம்பத்தில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போயும் ஒரு வாய்ப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா மாங்காடு மெயின் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் இங்கேருந்து வந்து ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். நான் வந்து செக் பண்ணேன். 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு நியரஸ்ட் மெட்ரோ குமணஞ்சாவடி இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறதுனா ஒரு 15-20 மினிட்ஸில் நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் தான். இங்கே நிறைய டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து விலாஸ் வாங்கியிருக்கிறதா எனக்கு சொன்னாங்க நான் விசாரிக்கும் போது. ஏன்னா சைடில் வந்து இங்கேருந்து உங்களுக்கு ராமச்சந்திரா, அரவிந்தர் ஐ ஹாஸ்பிட்டல், சவிதா டென்டல் காலேஜ், இது எல்லாமே உங்களுக்கு ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸ். எவ்வளோ டிராஃபிக்கில் போனாலும் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் இது. ஸோ அது அவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றாங்க. பட் எனிபடி கேன் பை. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு வெளியில் இருக்கீங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கணும், சேஃபான ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா திஸ் வுட் பி அ நைஸ் ஆப்ஷன் ஃபார் யூ. இது வந்து ரோ விலாஸு இங்கே இருக்கிறது. உங்களுக்கு 80% மேலே, அதாவது 1900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? அண்ட் இந்த காஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ரெடி டு மூவ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து விலாஸ் இருக்குது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் இருக்கக்கூடிய 234 விலாஸில் ஃபேஸ் 1ல் உங்களுக்கு இப்போது 7 விலாஸ் தான் ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற விலா கூட நீங்கள் வந்து புக் பண்ணலாம். அது வந்து ஒரு 1.5 to 2 years டைம் ஆகும் அந்த விலாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு. இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ரேட்டுக்குள்ளே போயிடுவோம். இது வந்து ஒரு ஓவரால் ப்ரைஸு, ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸும் கூட. இது இல்லாமல் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான்.
1.99 crores, 1,99,00,000 ரூபாய் வந்து டோட்டல் காஸ்ட். 4 BHK வித் சர்வெண்ட் ரூமு, அம்யூனிட்டிஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. நான் கிளப் ஹவுஸ் பற்றி சொன்னேன். பட் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டின்றதால ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வரக்கூடிய அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ரெடி டு மூவ் கண்டிஷனில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ 2 கார் பார்க்கிங் உங்களுக்கு இதில் சேர்ந்து வருது. நான் கேள்வி அதை சொன்னேன் உங்களுக்கு. இந்த விலா உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஸோ நத்திங் டு வரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டீங்க. இன்னும் ப்ரிசைஸாக வந்து ஃப்ளோர் பிளான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வில் கிவ் யூ த ஃப்ளோர் பிளான். உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னாலும் வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் சம்பி இது எப்படி அது எப்படி நீங்கள் இது சொல்லலையே அது சொல்லலையேன்னு உங்களுக்கு எந்த குழப்பம் வரும், ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டாக் டு அஸ் அண்ட் வி வில் டெல் யூ வாட் எவர் தட் யூ வாண்ட் டு நோ. அதை தாண்டி என்னுடைய சஜஷன் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கே நேரில் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வந்து இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஃபேமிலி, இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்குறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் நேரில் வந்து இதெல்லாம் சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். தட் இஸ் டோட்டலி அப் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணுங்கள். பட் என்னோடய சஜஷன் ஆஸ் ஆல்வேஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஓகே, இந்த இடம் உங்களுக்கு ஓகே, இட் லுக்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் நேரில் பாருங்கள். அதுக்கப்புறம் யூ வில் மேக் அன் இன்ஃபார்ம் டிசிஷன். தட் வில் பி அ வெரி குட் டிசிஷன். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் தான் கால் பண்ணணும். வேறு எந்த டவுட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. ஐ வில் see you in the next video. Thank you so much.